பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் ஏபிவிபியின் தென் தமிழகத்தின் மாநில செயலாளர் திரு சூர்யா அவர்கள். வணக்கம். வணக்கம் அண்ணா. ஒரு மாணவர் அமைப்பா இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த கொடூர செயல் அதை புரிந்த ஞானசேகரனுக்கு இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஆயுள் தண்டனை, 30 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, எந்த சலுகையும் இல்லாம. ஒரு மாணவர் அமைப்பா இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? ஒரு மாணவர் அமைப்பா இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த ஒரு விஷயம் மிகவுமே ஒரு வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா மாணவர் அமைப்புல ஏபிவிபி நாங்க கருதணும். அதுவும் ஒரு பல்கலைக்கழகத்துல, ஒரு முக்கியமான பல்கலைக்கழக வளாகத்துல இந்த ஒரு கொடூர செயல் நடந்ததை ஏபிவிபி கண்டிச்சு மாநிலம் முழுவதும் மட்டுமல்லாமல் இந்த இந்தியா முழுவதும் நம்ம போராட்டங்களை பண்ணோம். இது மிகவும் பெரிய தமிழகத்திற்கே மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலா இருந்துச்சு. இத்தகைய செயல் மிகவுமே தமிழகத்தையும் வெக்கி தலைகுனிய வைக்கக்கூடிய ஒரு செயலா இருந்துச்சு. காவல்துறையோட ஒரு அதாவது ஒரு சரியான முறை இல்ல, ஒரு நிர்வாக திறன் இல்ல அப்படிங்கறதெல்லாம் இது பிரதிபலிச்சிச்சு. ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அதற்கான தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது அந்த பெண்மணிக்கான ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னி ஒரு முறை இதே போல யாரு பண்ணாலும் அதற்கான தீர்ப்பு விரைவாக கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த தீர்ப்பு வந்ததுல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆனா அந்த நிகழ்வானது மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமையானது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அரசு குற்றச்சாட்டு சொல்றீங்க. பட் இந்த அரசு இன்னைக்கு முதல்வர் சொல்றாரு, 6 மாசத்துக்குள்ளேயே நாங்க இந்த வழக்கை விசாரிச்சுட்டு உரிய தண்டனை பெற்றுக் கொடுத்தோம். இதுதான் காவல்துறையும் ஆளுகிற அரசாங்கத்தோட திறமையும் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. அவரு சொல்றது எல்லாமே இருக்கலாம். இதற்கு மிக முக்கிய காரணம் யாரு? அந்த ஒரு பிரச்சனை நடப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் யாரு? தவறுகளை நடக்க விடாமல் செய்வதுதான் அரசின் முக்கிய பணியாக இருக்கிறது. ஆனால் அந்த பணியை செஞ்சதே அது குறிப்பிட்ட சொல்ல போனோம் அப்படின்னா, தமிழகத்தோட சபாநாயகரா இருக்கக்கூடிய அப்பாவு கூட அவரு சொல்றாரு, என் அன்பு சகோதரன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ள அந்த பிரச்சனையில் ஈடுபட்ட அந்த நபரை, ஞானசேகரனை, அதோட மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அவங்களோட கவர்மெண்ட் தான். இதை இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயம் நாங்க பண்ண மாதிரியும் சாதிச்ச மாதிரியும் இவங்க எப்பவுமே ஸ்டிக்கர் கவர்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமா கூறணும் அப்படின்னா, மத்திய அரசு கொண்டு வந்த புதிய சட்டங்கள் மூலமா ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இடைவெளிக்கு முன்பாகவே விரைவாக வழக்குகள் விசாரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த புதிய சட்டங்கள் மூலமா தான் இது மிக விரைவாக இதோட விஷயங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. இன்னுமே ஒரு விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த சட்டங்கள் மிக விரைவா நடந்துச்சு அப்படிங்கிற பாக்குற விஷயமும் நிறைய கொஸ்டின் மார்க்கையும் நமக்கு ஏற்படுத்துது. என்ன பண்ணா யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் இன்னுமே பதில் கிடைக்காம ஒரு விஷயம் சூழ்ந்துட்டு இருக்கு. அதனால இது இந்த அரசோட சாதனை இல்ல, இந்த அரசோட அலட்சிய போக்கு, மத்திய அரசு கொண்டு வந்த புதிய சட்டங்கள் இதுதான் விரைவா இந்த வழக்கு முடிவதற்கு காரணம். ஆனா இந்த வழக்குல பல மர்மங்கள் இன்னுமே ஒரு அப்படி மத்திய அரசு கொண்டு வரலாம் இந்த வழக்க தமிழக அரசு கையாண்டிருக்காதுங்கிறீங்களா விரைவா? கையாண்டிருக்காது அப்படின்னா இன்னும் நாட்கள் நீட்டிச்சுட்டே போயிருக்க கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். இப்ப நீங்க என்ன எதிர்கட்சி தலைவரும் அதான் கேட்கிறாரு, யார் இந்த சாரை மறைக்கிறதுக்கு தான் இவ்வளவு அவசரமா வழக்க முடிக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறீங்க. பட் அந்த யார் அந்த சாருங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுகிற அரசாங்கம் மூலியமா இப்ப தீர்ப்புலயே அவங்க சொல்றாங்களே. இன்னைக்கு இந்த யார் அந்த சார் அப்படி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவை சார்ந்த முக்கிய நபர்கள் எல்லாம் அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதே இதே கேள்விகளை முதல்ல ஏபிவிபி ஏற்படுத்துது. யார் அந்த நபரு, அவர் யார்கிட்ட அந்த போன்ல பேசினாரு அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அதற்கான பதில் அன்னைக்கு கொடுக்கவே இல்லை. ஏபிவிபி மட்டும் இல்லாம பல்வேறு அரசியல் அமைப்புகளும் கேட்டாங்க. அப்படி கேட்கும் போது அன்னைக்கு பதிலே இல்ல. இன்னைக்கு எல்லாமே செட் பண்ணிட்டு இன்னைக்கு கடைசியில அந்த சாருங்கிற ஒரு கேரக்டரே இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்றாங்க. இது சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இதோட உண்மைத்தன்மையை அறியக்கூடிய ஒரு செயலா இருக்கும். அவங்களோட அரசியல் அதிகார துஷ்பிரயோகம் இதுல பிரதிபலிக்கு. அன்னைக்கு பதில் சொல்லாம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்க இந்தியா முழுவதும் கொண்டு போனீங்க. நீங்க ஒரு மாநிலமா இல்லாம இந்த பிரச்சனையை இந்தியா முழுவதும் கொண்டு போனீங்க நீங்க. பட் அந்த இதுக்கு கிடைத்த வெற்றின்னு பார்க்கலாமா? ஏபிவிபி இந்தியா முழுவதும் கொண்டு போனாலும் தமிழகத்துல அந்த அளவுக்கு பயமான சூழல் இருக்கா? இந்த ஒரு விஷயத்தை தாண்டி நான் கேட்கிறேன். அதாவது என்னன்னா, ஏபிவிபி இந்த விஷயத்த தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லாம போராட்டங்கள், அதாவது நிறைய நகரங்கள்ல நடந்துச்சு. திருச்சியில நடந்துச்சு, மதுரையில நடந்துச்சு, கன்னியாகுமரியில நடந்துச்சு, திருநெல்வேலியில நடந்துச்சு. ஏபிவிபி மாணவர்கள் அதோட மட்டுமல்லாமல் ஏபிவிபி வட தமிழகத்தோட மாநில செயலாளரை எங்களோட காரியாலய, அதாவது எங்களோட அலுவலகத்திலேயே நள்ளிரவுல கைது செய்துட்டு போனாங்க.
என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசின் கவனத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு செயல்பட்டு இருக்கு, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூதன முறையில ஒரு போராட்டத்தை பண்ணாங்க. அந்த போராட்டத்துக்கு விளைவாக ஒரு 8 நாட்களுக்கு மேலாக சிறை தண்டனை வந்து எங்களோட வட தமிழகத்தோட மாநில செயலாளர் வந்தும் மற்ற அலுவலக செயலாளரும் வந்து கைது செய்யப்பட்டாங்க. இந்த ஒரு செயலை இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்க முன்னெடுத்தோம். அதை வந்து தமிழகத்துல மட்டும் இல்லாம இவங்க வந்து மிகப்பெரிய அளவுல இந்திய அளவுல பெரிய அளவுல மத்த எந்த மாநிலத்திலயாவது நடந்துச்சுன்னா அதை பெரிய அளவுல பேசுவாங்க. அதாவது பீகார், உத்தரப்பிரதேசத்துலாம் நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை வந்து தமிழகத்துல வந்து பெரிய அளவுல பேசுவாங்க. ஆனா அதே மாதிரி இங்க நடக்க விஷயங்களையும் அதுவும் முக்கியமான வளாகத்துல நடந்த விஷயத்த இந்திய அளவுல கொண்டு போகும்போது மிகப்பெரிய அளவுல கவனம் செலுத்தியே ஆகணும். இங்க இருக்கக்கூடிய நமது அக்கா கனிமொழி வந்து மணிப்பூர்ல ஏதாவது பிரச்சனைனா பார்லிமெண்ட்ல போய் கத்தக்கூடிய அக்கா இங்க நம்மளோட சென்னையில முக்கியமான நகரத்திலே நடக்கும்போது அந்த விஷயத்த தேசிய அளவுல கொண்டு போகும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிவிபி இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்கள்ல போராட்டம் நடந்துச்சு. குறிப்பா தலைநகர் டெல்லியில பெரிய அளவுல போராட்டம் நடந்துச்சு. நீங்க சொன்னீங்க உங்க வட மாநிலத்தோட செயலாளரே வந்து இதற்காக வந்து கைது செய்யப்பட்டார், இந்த விஷயத்த வந்து கொண்டு போறதுனால, வெளியில கொண்டு வந்தனால அப்படின்னு. பட் எல்லா மாணவர் அமைப்பு தானே இதை போராடினாங்க. அதுல என்ன வேறுபட்டு ஏபிவிபி இதுல சிறப்பா செயல்பட்டுச்சு? அதாவது மத்த மாணவர் அமைப்புகளுக்கும் ஏபிவிபி மாணவர் அமைப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. மத்த மாணவர் அமைப்புகள்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி சார்ந்த எந்த ஒரு அரசியல் கட்சி சொல்லுதோ அந்த கட்சி சொல்லக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பா தான் இருக்கு. குறிப்பா சொல்ல போனோம்னா கம்யூனிஸ்டோட மாணவர் அமைப்பு தான் எஸ்எஃப்ஐ. அதே போல வந்து காங்கிரஸோட மாணவர் அமைப்பு தான் என்எஸ்யுஐ. அதே போல திமுகவோட மாணவர் அமைப்பு தனியாவே மாணவர் அணி அப்படின்னு வச்சிருக்காங்க. இது போல மாணவர் அமைப்புகள் அப்படிங்கிறது அரசியல் சார்புடையதா இருக்கு. இன்னைக்கு கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறதுனால எஸ்எஃப்ஐ போன்ற மாணவர் அமைப்புகள் பெருமளவுல வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு பேரளவுல குரல் கொடுத்துட்டு ஏதோ மீடியாக்கு எப்பவுமே பண்றது போல மீடியாக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அதோட முடிச்சுட்டாங்க. ஆனா ஏபிபி அப்படி இல்லாம ஒரு மாணவி எங்களோட சகோதரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதற்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல போராட்டம் பண்ணோம். அதுல வந்து நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டோம், அன்றே விடுவிக்கப்பட்டோம். ஆனா எங்களோட மாநில செயலாளர் வட தமிழகத்தோட மாநில செயலாளர் 8 நாள் சிறைவாசம் அனுபவிச்சார். அதனால இதற்கான வெற்றி அப்படிங்கிறது ஏபிவிபிக்கு அப்படிதான் சாரும். மற்ற மாணவர் அமைப்புகள்லாம் எப்படி ஸ்டிக்கர் ஒட்டுறதும் தன்னோட கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய தனது அடிமை சாசனமாக அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யக்கூடிய மாணவர் அமைப்பா தான் இன்னைக்கு தமிழகத்துல ஏபிவிபியை தவிர அனைத்து மாணவர் அமைப்புகளும் இருக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு செய்யறேன். இன்னொன்னு இதே இது மாணவ அமைப்பு அப்படிங்கறதுனால இங்க இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு, இவங்க வந்து 6 மாசத்துலயே நாங்க இதுக்கான தண்டனையை உரிய பெற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதை தாண்டி குறிப்பா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை நீங்க சொல்ற மாதிரி டெல்லி, பீகார் அப்படிங்கிற உத்தரப்பிரதேசம் நடந்தா பெருசா பேசுறாங்க அப்படிங்கிறீங்க. பட் அந்த அளவுக்கு இங்க எதுவும் நடைபெறது இல்ல, அதனால பேசும் பொருளா கூட ஆகாம இருக்கலாம்ல? அதாவது அதாவது நாங்க சொன்னது வந்து பீகார்ல, உத்தரப்பிரதேசல வந்து பள்ளி வளாகங்கள்ல நான் நடக்குன்னு சொல்லல. அங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அந்த விஷயத்த பெரிய அளவுல பூதாகரமா தமிழக மீடியாக்கள் வந்து காட்டுது அப்படின்னு சொன்னேன். தமிழ்நாட்டுல பல கல்வி நிலையங்களும் பல்கலைக்கழகங்களையும் வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிறதுல இப்பொழுது மாநில அரசு மிக கவனமா செலுத்திட்டு இருக்காங்க. அது குறிப்பா வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தோட பிரச்சனைக்கு அப்புறம் தமிழகத்தோட முதல்வர் வந்து தான் தான் வந்து பல்கலைக்கழகங்களோட அந்த துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து தீர்மானங்களை சட்டமன்றத்துல கொண்டு வந்ததும், அதற்காக இப்பொழுது நமது நீதிமன்றம் வந்து அதற்கு வந்து இடைக்கால தடை விதிச்சது. இந்த மாதிரி அவங்க வந்து கல்வி நிலையங்கள்ல இதே போல தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பெருமளவுல வந்து நியமனங்கள்ல இருக்கலாம், பல்கலைக்கழகங்களோட வளாகத்தோட டெவலப் பண்ற விஷயங்களா இருக்கலாம். நிறைய இடங்கள்ல வந்து தமிழகத்துல இப்போ கல்வித்துறை அப்படிங்கிறது மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் மறைக்கைக்கான விஷயங்கள் தான் தமிழ்நாட்டுல இப்போ வந்து அந்த பல்கலைக்கழக வளாகங்கள் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும், யாரும் பேசிடக்கூடாது. இதே துணைவேந்தர்களை வந்து ஆளுநர்கள் இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நாங்க தான் வந்து இதுக்கான நிதி தரோம், அதனால நாங்க இதை எடுத்துக்கிறோம், தமிழக அரசு தான் எல்லாமே தருது, தொகையெல்லாம் தருது, அதனால நாங்க தான் இதை கைப்பற்றுவோம், துணைவேந்தர் பொசிஷன்ல இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுல அப்படி சப்போஸ் ஸ்டேட் கண்ட்ரோல்ல போனுச்சுன்னா என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும், என்ன மாற்றம் இருக்க போகுது? அதாவது நமக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மட்டும்தான் நமக்கு வெளியே வந்திருக்கு. இதே போல பல்கலைக்கழகங்கள்லனாலும் சரி, கல்வி நிலையங்கள்ல பெரும் அளவுல பெரிய விஷயங்கள்லாம் தமிழக அளவுல நடந்துட்டு இருக்கு. குறிப்பா சில மாதங்களுக்கு முன்னால நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திருநெல்வேலியில ஒரு புகழ்பெற்ற கல்லூரியா கருதப்படக்கூடிய தூய சவேரியார் கல்லூரியில ஒரு மாணவிக்கு வந்து பேராசிரியர் வந்து தவறான செய்திகளை வந்து அனுப்புனார் என்றும்,
அவர்களை வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு என்றும் அப்படி தொடர்ச்சியா அந்த ஒரு செய்திகள் வந்து வந்துட்டு இருந்துச்சு. அதை நம்ம ஒரு செய்தியாளர் ஒரு சகோதரர்கிட்ட நம்ம கேட்கும்போது என்ன இப்போ தொடர்ச்சியா அப்படியே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே வந்து அந்த செய்திகள் வந்து வெளியே வரவே இல்லை. அதை நம்ம செய்தியாளர் சகோதரர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது சம்பந்தமான பேராசிரியர்களோ கல்வி நிலையங்களோ நடக்கக்கூடிய பாலியல் சம்பந்தமான விஷயங்களை எங்கேயுமே நீங்க பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த மாநில அரசு அப்படிங்கிறது வந்து என்ன செய்திகள் மக்கள் பார்க்கணும் பார்க்க கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்பவே கிளியரா இருக்கிறாங்க. இதே மாதிரி விஷயங்கள் தமிழக பல்கலைக்கழகங்கள்லயும் கல்வி நிலையங்களும் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. வெளியே வரக்கூடாது, அந்த செய்திகள் நடக்கக்கூடாது, அப்படியே துணைவேந்தர் இவங்க நியமனம் செய்யக்கூடிய ஆட்களா இருந்தா அதை அப்படியே மூடி மறைச்சிடலாம் அப்படிங்கறதுதான் இவங்களோட நோக்கம். அதனாலதான் அவங்க துணைவேந்தர் நியமனமும் எங்கள் கட்டுப்பாட்டுல வேணும் அப்படிங்கறத இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இறுதியான கேள்வியாவே இந்த காணொலியில ஏபிவிபி நீங்க வந்து பார்த்திருப்போம். அண்மை காலமா வந்து இதே லாவண்யா அவர்கள் விவாதத்துல முதல்வர் அவர்கள் வீட்டையே நீங்க முற்றுகையிட்டீங்க. இப்ப அந்த பார்த்திருப்போம் இதே அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் நீங்க வந்து கிரவுண்ட் லெவல்ல போராட்டம் பண்ணீங்க. எந்த அளவுக்கு ஏபிவிபி தமிழகத்துல வந்து இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட வளர்ச்சி, ஏன்னா நார்த்ல நம்ம பார்த்துப்போம், வடக்குல ஏபிவிபிங்கிறது அறியப்பட்ட ஒரு பெரிய இயக்கமா இருக்கு. இப்ப தமிழகத்தை பொறுத்தவரையும் உங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அதற்கு ஆளுகிற அரசாங்கமோட அடக்குமுறையும் எப்படி இருக்கு? ஏபிபியோட வளர்ச்சி தமிழகத்துல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி. குறிப்பா தமிழக அரசுக்கே வந்து என்னன்னா, இது ஏதோ சும்மா மத்த மாணவர் அமைப்புகள் போல நம்ம எந்த விஷயங்களும் கேட்டுட்டு போயிருவாங்க, நம்ம மிரட்டினோம்னா பயந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து ஏபிவிபியை பார்த்து அவங்களுக்கு ஏபிவிபியோட உண்மையான விஷயங்கள்லாம் தெரியும். ஏன் அப்படின்னா, தமிழகத்தோட ரூலிங்ல இருக்கக்கூடிய சிஎம்மோட வீட்டையே வந்து போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுச்சு. அதாவது எதற்குமே பயப்படாது, நீதிக்காண்டி மட்டுமே போராடக்கூடிய ஒரு அமைப்பு மாணவர் அமைப்பு ஏபிவிபி. அதனால ஏபிவிபி மேல வந்து தமிழக அரசுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல திமுக அரசுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. எங்கெல்லாம் ஏபிபி வளருதோ அந்த இடங்கள்ல வந்து என்னன்னா தேச விரோத சக்திகள் வந்து அழிஞ்சு போகும். அதே போல பிரிவினை சக்திகள்லாம் வந்து அழிஞ்சு போகும். ஏபிபி வளர்ந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு தேசிய சிந்தனை அப்படிங்கிறது மாணவர் மத்தியில வந்து பிரதிபலிக்கும். அதுக்கப்புறம் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் ஏற்படும். இப்படி சிச்சுவேஷன்லாம் தமிழ்நாட்டுல கிரியேட் பண்ணிடக்கூடாது, உருவாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி திமுக அரசு வந்து பெருமளவுல நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஏபிபி வளரக்கூடாதுங்கிறதுனால எந்த ஒரு இடங்கள்லயும் ஏபிபிக்கு எந்த ஒரு போராட்டத்துக்கான முன் அனுமதி கேட்டாலும் கொடுக்கப்படுது இல்ல. காவல்துறையிட்ட கேட்டாலும் சொல்றாங்க ஏபிவிபிக்கு எந்த ஒரு போராட்டத்துக்கும் எந்த ஒரு மாநாட்டிற்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவங்க வந்து தெளிவாவே காவல்துறைக்கு நேரடியாக தன்னோட நேரடி கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய முதல்வர் அதை வந்து கட்டளையே இட்டிருக்காரு. அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஏபிவிபி தென் தமிழகத்தோட மாநில மாநாடு மதுரையில் நடந்துச்சு. அந்த மதுரை மாநாட்டிற்கு பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கொடுக்கல, பேரணிக்கு அனுமதி கொடுக்கல. இறுதியாக நாங்க வந்து உயர் நீதிமன்றத்தை நாடி அதுக்கப்புறம் தான் எங்களோட மாநாட்டுக்கே நாங்க வந்து பெர்மிஷன் வாங்கணும். இதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தோட மாணவியோட விஷயத்துக்காண்டி நாங்க வந்து எங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து போய் அனுமதி கேட்டோம் திருநெல்வேலியில காவல்துறை அதிகாரி அவர்களிடம். அவங்க கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்கன்னா ஏபிவிபிக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து எதுவுமே சொல்லல, அதுக்கு நாங்க மேல கேட்க வேண்டிய இருக்கு. அந்த மேலிடம் எதுன்னு தெரியல, யாரு எந்த சார் அப்படிங்கறது ஒரு கொஸ்டினா இருக்கிறது போல காவல்துறையிட்ட பெர்மிஷன் கேட்கும் போதெல்லாம் அந்த மேல கேட்கணும் சொல்றாங்க. அதுவும் ஒரு கொஸ்டினாவே இருக்குது. ஏபிவிபியோட வளர்ச்சி திமுக அரசுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து பயத்தை ஏற்படுத்துது. அது நன்றாவே அவங்க செயல்பாடுகள் மூலமா தெரியுது. ஆனா ஏபிபியோட வளர்ச்சி கடந்த வருடங்களை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்குது. ஏபிபி மட்டும்தான் நீங்க சொல்ற மாதிரி இந்த பொதுக்கூட்டங்களுக்கோ பொது நிகழ்ச்சிகளுக்கோ பேரணிக்கோ தடை செய்ய உத்தரவு வருதா, இல்ல பொதுவான எல்லா மாணவ அமைப்புக்குமா? அதாவது ஏபிபி மட்டும்தான் இன்னைக்கு ஆளக்கூடிய திமுக அரசை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய திராணி இருக்கக்கூடிய ஒரே மாணவர் அமைப்பா ஏபிபி இருக்கு. அதனால ஏபிபிக்கு மட்டும் அனுமதி கிடையாது. மத்த எல்லா அமைப்புகளுக்கும் வந்து அவங்களோட கட்சிகளையும் கோட்பாடுகளையும் பரப்பக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பா தான் இருக்கீங்க. எஸ்எஃப்ஐ போன்ற மாணவர் அமைப்புகள் கூட மது ஒழிப்பு போராட்டம் சொல்றாங்க. ஆனா வந்து அதே மதுவை விற்பனை செய்யக்கூடிய திமுக அரசோட சேர்ந்து அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் எல்லா அனுமதியும் கொடுக்கதான் படுது. அங்க வந்து எங்கேயும் வந்து அவங்கள வந்து எங்கேயும் ஒரு அவங்க மேல வந்து பெருமளவுல வந்து ஒரு எந்த ஒரு விஷயங்களையும் ஈடுபடுவதில்லை. ஏபிபி எந்த ஒரு சின்ன செயல் ஈடுபட்டாலும் அதை எப்படிலாம் தடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து மிக தீவிரமா செயல்பட்டு இருக்கு திமுக அரசு. நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரியே பொறுத்து பார்ப்போம் யார் அந்த சார் அப்படிங்கிறது முடிச்சதுக்கும் எதிர்கட்சி கேட்கிற மாதிரியே நீங்களும் அந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கு விடை பெறுவோம் அப்படின்னு நம்புவோம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.